Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் விசைத்தறி தொழில் தற்போது கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. சுமார் 2,50,000 விசைத்தறிகளுடனும் 20,000 நாடா இல்லா விசைத்தறிகளுடனும் செயல்பட்டு வரும் இந்த துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி ஒப்பந்தத்தை முறையாக அமல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு காரணமாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய கூலி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்படாததால் கடந்த ஆண்டு வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் பின்னர் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. இருப்பினும் அந்த ஒப்பந்தம் வெறும் காகித அளவில் மட்டுமே இருந்து வருவதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ 2025 கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணி கூலி உயர்வு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க, கூலி குறைச்சிட்டாங்க. இப்போ கூலி ஏற்றின உடனே தறி சாமானங்க எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு ஆள் செய்கிற கூலிக்குண்டான ஒரு வருமானம் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படியே போச்சுன்னா இந்த தொழில் அழிஞ்சு போயிடும். ஒப்பந்தத்தின்படி கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மீட்டருக்கு 25 முதல் 50 பைசா வரை கூலியை குறைத்து வழங்கி வருவதாகவும், வருமானம் குறைந்த போதிலும் தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைக்க முடியாமல் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மின்கட்டண உயர்வு, உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டிருந்த விசைத்தறி தொழிலுக்கு இந்த கூலி குறைப்பு நடவடிக்கை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடு, அச்சமா ஏறிருக்கு, பாவுக்கு 20 ரூபா 25 ரூபா சேர்த்து கொடுத்துருக்குறேங்க. எல்லாமே ஏறியாச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு நாள் 20% எல்லாமே ஏற்றிட்டாங்க. இப்போ போன வாரத்துலேருந்து எல்லாருமே இப்போ கூலி குறைச்சி கொடுக்குறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வாங்கி எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சுங்க. தறியாருக்கு ஜாப் ஒர்க் பண்ணுறதுனால வாங்குகிற கூலி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறோங்க. இப்போ அதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓட்டி நாங்கள் கொடுத்து நட்டப்படுறதுக்கு நிறுத்திட்டு எங்களுக்கு கரண்ட் பணம் இல்லை, எதுவும் இல்லைங்க. அதனால் எங்களுக்கு ஒப்பந்த பிரகாரம் கூலியை கொடுங்க. அந்த ஒப்பந்த பிரகாரம் கூலியை கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுவழியாகு. இந்நிலையில் சோமனூரில் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும், ஒப்பந்தத்தை மீறும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதேபோல நலிந்து வரும் விசைத்தறி தொழிலை காக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சோலார் பேனல்கள் அமைப்பதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது என தெரிவித்துள்ள விசைத்தறி உரிமையாளர்கள், இந்த விவகாரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் சட்டப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே நெசவாளர்களின் கண்ணீர் துடைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளனர்.